ஆவியில கிறிஸ்துவின் இயல்பு இருக்கு. அது நம்ம சிந்தனைகள்லையும் நம்ம செயல்லையும் அது என்ன செய்யணும்? வெளிப்படணும். அது வெளிப்படுறது ஒரு ப்ராசஸ் தான். நீங்க அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொரு செயல்களும் உங்க முன்னாடி ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கும். உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்குது. உலகத்துல பாவம் இருக்கு. உங்க கண்கள் பாவத்தை பார்க்கும். அந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா இன்னொரு தெரிந்தெடுப்பு என்னது? நம்முடைய ஆவியில நாம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பலத்தை நாம சார்ந்து கொள்ளாம, இல்ல கிறிஸ்துவின் இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் நீதிமானாகுவதற்காக அவர் மரித்து எழுப்பப்பட்டிருக்கிறார், இதை செய்யக்கூடிய இயல்பு என்னிடத்துல இல்ல, நான் இதை உங்களுக்கு கீழே நான் கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க அந்த எண்ணங்களை அவருடைய வார்த்தைக்கு கீழே கீழ்ப்படுத்துறது தான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது. ஹல்லேலூயா.